Hello Magic 20 Tamil viewers, இது The Trailblazer Show. So, future of Kolapasi என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் what I am betting is the next 10-20 yearsல வந்து at least So different continents இருந்திருக்கீங்க, countries இருந்திருக்கீங்க. So what are like how do you differentiate? இந்த மக்கள் இப்படி இருக்காங்க, இந்தியா இப்படி வித்தியாசமா இருக்கு. So what are your learnings from all these things? America, India, Australia. America runs on time. Australia runs on experience. India runs on has a lot of ups downs எல்லாமே இருந்திருக்கு. So one moment where ஆனந்த கண்ணீர் விட்ட moment மாதிரி ஏதாவது உங்க ரெண்டு பேருக்கும்? I think the first international outlet was our Australian outlet. The person who inquired us did not even taste the food. Kolapasi கடை என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. First ஒரு என்கொயரி போட்டாரு. I really want to take a franchisee because your value systems are good. Franchisee எடுக்கிறேன்னு சொல்றப்போ வந்து few emotional moments for us to cherish where okay we have done something. So future of Kolapasi என்ன? So it is a almost 10 years long journey. இப்போ you are present in 3 global countries. So future இதெல்லாம் தான் நாங்க பண்ண போறோம். So கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. So if you can share. Future is to become the largest Indian restaurant chain in the world. Probably in 5 to 10 years we want to become the largest. I guessed in the number, in any number. Okay. So எங்களுக்கு அதுவும் இந்த opportunity is so big that it யோசிக்கிறதுக்கே வந்து you need gutsங்கிறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு பர்கர் ரைட், ஒரு பர்கர் வச்சுக்கிட்டு மெக்டானல்ட்ஸ் வந்து 35,000 அவுட்லெட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. Just imagine with the amount of food, amount of great food we have, right? It's எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் what I am betting is the next 10-20 yearsல வந்து at least 4 brands will have more than 5 to 5,000 outlets. Indian brands 4 brandsக்கு உள்ள வந்து there is space. 5,000 outlets open பண்றதுக்கு there is space. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குங்க across the world. ஏன்னா நாங்கள் 3-4 கான்டினென்ட் போயிட்டோம். So we know that Indian food has been accepted across the world. So the point is who's going to scale? யார் வந்து அதை எடுத்துட்டு போறா, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ இந்தியன் கொஸ்டின் ஒர்க் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான் அந்த கொஸ்டின் தாண்டி போயாச்சு. நம்ம யார் எடுத்துட்டு போறாங்களோ, யார் போய் அதை கேப்சர் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இருக்குங்க. So we want to be one of the players where we will have 5,000 outlets in the next 10 to 20 years. Okay. And we are poised to become that. ஓகே. ஸோ ஏதாவது நம்பர்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கா? இந்த நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா? 100 outlets, 200? No, as simple as any airport we get down, we want to see a Kolapasi outlet. Okay. So and இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் philosophy what we follow இருக்குங்களா, we don't set goals on every year about இவ்வளோ அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும். we don't set goals because கோல்ஸே வந்து it becomes counterproductive. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நாங்கள் வந்து 20 அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக 20 அவுட்லெட்ல மட்டும்தான் இருக்கும். 20 ஓப்பன் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம்னா, சில டைம் ஒரு ஏரியாவில் வந்து தேவையான லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் எடுத்துருவோம். ஏன்னா நம்ம 20 பண்ணிட்டோம், 20 செட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நல்ல லொக்கேஷன் இல்லெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி we have to close it down. அப்படி இல்லாம what if 20 is not your potential, நீங்க 40 கூட பண்ணலாமே. ஸோ நாங்கள் வந்து we go and adapt. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்குள்ள கண்ட்ரிக்குள்ளே போகும்போது we go and adapt. ஃபர்ஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம், ஒரு 6 மாதம் ஸ்டடி பண்ணுவோம், 1 வருஷம் ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் தப்பு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிப்போம். ஓகே. 10 ஓப்பன் பண்ணிட்டு அது 10 நீங்க ரிட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி வந்து அதனால ஃபர்ஸ்ட் 1 இயர் கிட்டத்தட்ட 8-9 months ஒரே ரெஸ்டாரண்ட்ல மட்டும் we focused. அதில் சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ now we are scaling. இப்போ இந்த வருஷம் வந்து we are opening at least 8 to 10 outlets நாங்கள் will start. So we don't set goals. இந்த வருஷம் நம்ம 20 பண்ணி ஆகணும், 30 பண்ணி ஆகணும். அது பண்ணா என்ன தெரியுமா ஆகும்? ஒன்று you are unhappy until you hit 20 and then you are happy without knowing you could have hit 40. So either way you're losing. So why set a number? Okay. Right? நீங்க 20 அடிச்சோன்னா 20 dude நீ 40 அடிச்சிருக்கலாமாப்ல, பட் நீ 20 தான் அடிச்சேன். பிகாஸ் நீங்க ஒரு ஃபால்ஸ் நம்பரை செட் பண்ணிட்டு நீங்களே அது and you're stopping there. 20 அடிச்சாச்சு வா. Why? நாங்க we are not here to start and stop. We love doing it. Do whatever is in your time. அங்க மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு? பிகாஸ் there are so many market conditions, right? ஒரு ஊர்ல வந்து எலெக்ஷன் நடக்கும், கவர்மெண்ட் மாறும், ரைட்? அந்த பிசினஸ் கிளைமேட்டே மாறும். கோவிட் வந்துச்சு, கிளைமேட் மாறிச்சு. ஸோ கோவிடுக்கு அப்புறம் we came out of this mindset that இல்லை வந்து you go adapt and grow accordingly. Don't put a false potential to you.
திஸ் இஸ் அவர் philosophy. நீங்க வந்து மத்தவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நாளைக்கு வந்து என்ன வந்து பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. This is what it has worked for us. Okay. It might or might not work for you. Sure. I'm not advising this. நீங்க கோல் வச்சுக்கோங்க, எதோ பண்ணிக்கோங்க. பட் நீங்க இத ஃபாலோ பண்றீங்க. This works for நாங்க அப்படிதான். We have never, நானும் ஆதித்யா உட்கார்ந்து இந்த வருஷம் நம்ம 50 அவுட்லெட் போட்டாவணும், இந்த வருஷம் 10 அவுட்லெட். We have never set targets in terms of number of outlets. We see என்ன நம்மளுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளவு பொட்டன்ஷியல் இந்த மார்க்கெட்டுக்கு, how can we take it. Okay, hey, திடீர்னு மொமெண்டம் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, 20 அவுட்லெட் நாங்க செட் பண்ணிட்டோம், மொமெண்டம் ஃபாஸ்டா வருது, ரைட்? 40 அவுட்லெட்ஸ் போறது உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? You're slowing the momentum unnecessarily. Why would you want to slow your momentum when momentum is the costliest thing in your business? Momentum வரதுக்கு வந்து அவ 10 வருஷம் 20 வருஷம் உயிரை குடிச்சு momentum வரும்போது take the momentum, அப்போ maybe hire more people and grow with the momentum சொல்லுவாரு. So we always want to have momentum in business, not goals of number of outlets in the business. Wonderful. So நம்மளே ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டோம்னா we'll go in that direction. இப்போ திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி வேற டைரக்ஷன்ல வந்தா, so which means like இதுக்கு நோ சொல்லிட்டு, சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இந்த பாட்டிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப, ஓகேங்களா? இந்த சைடுல ஒரு பாம்பு வருது, I'm losing it, பாம்பு அடிச்சிட்டு போயிடும். we are completely like losing our control over in business you have to have a 360 degree, what's happening around you, around you, and you should be able to pivot, change. Okay, இந்த மாடல் எப்படிக்கா, இப்போ ரிசெஷன் வருதா யூஎஸ்ல, அதுக்கு ஏத்த மாதிரி மெனுவை மாத்தி, can you do a small scale outlets? இந்த பட்ஜெட் இல்லாம can you make a smaller outlets, can you grow fast, or can you go to drive through? இப்போ யூஎஸ்ல we are opening a drive through restaurants right now. So அதை வச்சு நாங்க கத்துப்போம், ஒரு 6 months அதை கத்துக்கிட்டு then we will grow faster, then we will create more momentum. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களா, ஒரு நியூ பிளேஸ், ஒரு காண்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 months, ஸோ டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ் இருந்திருக்கீங்க, கண்ட்ரீஸில் இருந்திருக்கீங்க. ஸோ வாட் ஆர் லைக், ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட்? இந்த மக்கள் இப்படி இருக்காங்க, இவங்கள்ட்ட இது வித்தியாசமாக இருக்குது, இந்தியா இப்படி வித்தியாசமாக இருக்குது. ஸோ வாட் ஆர் யுவர் லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ்? ஒரு லாஸ்ட் 10 years நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஷுட் பி நோயிங். இப்போ ஒரு ஆஸ்திரேலியானா இப்படி தான் டிபிக்லி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ்க்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபியாக இருக்கட்டும். ஸோ வாட் ஆர் யர் டேக்ஸ் ஆன் தட்? 3 கண்ட்ரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா. அமெரிக்கா ரன்ஸ் ஆன் டைம், ஓகேங்களா? இந்தியா ரன்ஸ் ஆன் கன்வீனியன்ஸ், ஆஸ்திரேலியா ரன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது யூஎஸ்ல வந்து என்னன்னா வந்து தேர் பெய்ட் பை அவர். இந்தியாவில் தான் நமக்கு மந்த்லி சேலரி இல்லை, மந்த்லி. அங்கே யூஎஸ்ல எப்படின்னா வந்து யூ பெய்ட் வித் அவர் $20, $15, $30, $50 அந்த மாதிரி அவருக்கு பே பண்ணுவாங்க. ஸோ தே நோ தட் நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நான் வீட்டில் நான் சமைச்சேன்னா I'm losing $20. ஓகே, புரியுதுங்களா? $20 நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டில் உட்காந்து நான் சமைக்கும் போது நான் $20 லூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் $10 நான் இன்க்ரீடியன்ட் வாங்கி, என்னோட காஸ்ட் ஆஃப் மீல் இஸ் $30, நாட் $10. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரோம், தக்காளி வெங்காயம் அதில் வச்சு நம்ம சமைக்கிறோம். ஸோ இந்தியன்ஸே வந்து வாட் வி திங்க் இஸ் தட், வீட்டில் சமைச்சா வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். அது தப்பு. ஏன்னா ஹெல்த்தி நான் அதுக்குள்ள நான் போல, நான் வந்து வெறும் எக்கனாமிக் ஆங்கிள் மட்டும் பார்க்குறேன், ஓகேங்களா? த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் இன்கிரீடியன்ட் யூ யூசிங் டு குக் இஸ் யோர் டைம். நாட் வெங்காயம், நாட் முந்திரி பருப்பு, நாட் பாதாம் பருப்பு, ஓகேங்களா? இஸ் யோர் டைம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம டைமை ஃப்ரீயாக நினச்சிக்கிறோம். இல்லை, சிம்பிள், ஓகேங்களா? இப்போ உங்க இதை சொல்கிறேன். குக்கிங் இஸ் அ 4-dimensional ப்ராசஸ். ஐஸ்வர்யா, ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து ஈவினிங் 5 to 6 o'clock வந்து யோசிப்பீங்க என்ன குக் பண்ணும் செந்திலுக்குன்னு. கரெக்டாக? செந்தில் தேவ் நான் என்ன குக் பண்ணும், ஒரு 1 hour உட்காந்து, ஐயோ நேற்று தான் சப்பாத்தி பண்ணேன், இந்த ஆளுக்கு திருப்பி சப்பாத்தி பண்ண முடியாது, நான் பூரி பண்ணும், பரோட்டா பண்ணணும் சொல்லி யோசிப்பீங்களா? ஒரு 1 hour யோசிப்பீங்களா? கரெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்ச அப்புறம் ஏதாவது 1-2 ஐட்டம் இருக்காது உங்களுக்கு வாங்குறதுக்கு. பக்கத்து கடைக்கு போயிட்டு இப்போ எது நீங்கள் வாங்கிட்டு வரணும், அதுக்கு ஒரு 10-15 minutes. ஸோ 15 half an hour காலி ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் சமைக்கணும், கரெக்டா? அதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சா? சமைச்சு முடிச்ச அப்புறம் பாத்திரம் எடுத்து வைக்கணும். மேபி உங்க வீட்டில் சர்வெண்ட் இருந்தாங்க, பரவாயில்ல. பட் அமெரிக்காவில் சர்வெண்ட்லாம் கிடையாது, நீங்களா வாஷ் பண்ணணும். ஸோ குக்கிங் அஸ் அ ப்ராசஸ் இஸ் அட்லீஸ்ட் 1.5 to 2 hours, ஓகேங்களா? ஸோ 2 hours you are not only just cooking, you're losing your 2 hours of your most valuable time. ஸோ என்னோட philosophy என்னன்னா, women should not cook at home unless they want to and they love to cook. நம்ம வந்து அது கடமையாக செய்யக்கூடாது, ரைட்? பிடிச்சிச்சு இப்போ உங்களுக்காக உங்கள் பையனை நீங்கள் சமைக்கணும், தாராளமாக சமைங்க. இல்லை யூடியூப் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களா, தாராளமாக சமைங்க. பட் டெய்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா சமையலோட உங்களோட 2 hours நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரஃப் கால்குலேஷன் போடலாம், ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு 60 hours, ஒரு வருஷத்துக்கு 720 hours. யூ ஆர் entrepreneur right now, ஓகேங்களா? யூ ஆர் டீலிங் இன் மல்டிபிள் க்ரோஸ் ஆன் யூர் பிஸ்னஸ். ஸோ 720 hours இஃப் யூ கேன் டேக் யுவர் செல்ஃப் அவுட், 720 hours நீங்கள் எடுத்து, இஃப் யூ லேர்ன் மார்க்கெட்டிங், ஆர் இஃப் யூ லேர்ன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ஆர் இஃப் யூ லேர்ன்
advertising, anything இல்லை உங்கள் domain knowledge நீங்கள் கற்றுக்கிங்க வச்சுக்கோங்களேன், how well you would be next year. Very true. So this is the biggest myth in the world. எல்லாரும் வந்து நான் வீட்டில் வந்து சமைச்சு பார்த்து I'm saving a lot of money. Sorry, I burst your bubble. That means the time you are valuing your time is very very less. I value my time more. The only time I'm cooking is I'm doing R&D. Okay. இல்லைன்னா I'm not cooking. ஏன்னா அந்த டைம் நான் வேற அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்க அப்பா வந்து ஷர்ட்லாம் அயன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அவருக்கு ஆஃபீஸ் போகும்போது. இப்போ யார் அயன் பண்றா? We give it outside. Yeah. Time Because we felt it is not worth our time, we are outsourcing. அதே மாதிரி cooking is also will be outsourced in the next 5 to 10 years. That is why the number of restaurants will also grow. So if you're able to give நல்ல quality food na, then there's a great market you can tap into. Okay. So, interesting. US வந்து they run on time. அதனால வந்து they love fast food, quick service restaurant, right? Indian restaurants அந்த quick service மாடல்ல யாரும் இல்லை யூஎஸ்ல. மேபி ஒரு 2 பேர் தான் இருக்காங்க சொல்லலாம், சின்ன சின்ன பிரான்ச்சா இருக்காங்க. எங்களை மாதிரி ஒரு பிராண்டா யாருமே இல்லை. ஸோ தட் இஸ் வை வி கெட் சூப்பர் ட்ராக்ஷன், சூப்பர் மொமெண்டம் இன் யூஎஸ். ஏன்னா பீப்புள் லவ் தட் மாடல். ஆல்ரெடி எனக்கு வந்து 1 hour லஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு போய் ஹாஃப் அன் ஹவர்ல போய் கொலபேசி வாங்கிட்டு வந்துருவேனே. இப்போ மற்ற ரெஸ்டாரண்ட் நீங்கள் போனீங்கன்னா உள்ள போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுட் வரும், சாப்பிட்றதுக்கு 1 hour ஆயிடுதுல உங்களுக்கு. ஸோ தேர் சேவிங் ஹாஃப் அன் ஹவர் வித் அஸ். அதனால வந்து தே ப்ரிஃபர் ஆர் மாடல். இது வந்து யூஎஸ் மாடல். இந்தியாவுக்கு வந்து கன்வீனியன்ஸ். நம்ம போய் நின்று வாங்கலாம் நமக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சுகம் கண்டுட்டோம். வீட்டில் நம்மளுக்கு சர்வெண்ட் இருக்காங்க, எங்கே போனாலும் ஆள் இருக்காங்க பண்ணுறதுக்கு. அண்ட் வி ஹவ் லேபர் நிறைய இருக்கிறதுனால எனக்கு உட்காந்துறதுக்கு ஃபுட்டு வரணும். அதுதான் இந்தியா. ஆஸ்திரேலியா வந்து இட்ஸ் எ வெரி லேட் பேக் கண்ட்ரி. ஓகேங்களா? தே ஆர் நாட் அக்ரெசிவ் அண்ட் ஃபாஸ்ட் லைக் யூஎஸ்ஏ. அவங்களே வந்து தே ஹேவ் ஆல் த மனி, ரைட்? அவங்க எக்கனாமி இஸ் வெரி ஸ்ட்ராங்கு. அதனால தே டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ஹசில் பசில்லாம் இல்லை. அவங்களுக்கு நான் போய் உட்காந்தேன்னா மெதுவாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் அதை சாப்பிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இன் தீஸ் 3 countries. அதுக்கு ஏற்ற மாதிரி வி சேஞ்ச் த மாடல் லிட்டில் பிட். யூஎஸ் வந்து ஃபாஸ்ட் கேஷுவல், ஃபாஸ்ட். இந்தியா வந்து கன்வீனியன்ஸ். யூஎஸ் ஆஸ்திரேலியா வந்து is experience. Okay. Aditya, I want to add something to it. Yeah, definitely. Like, so இந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டைல் லைக் as you said, like ஒருத்தர் டைம் பவுண்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த டைம் பவுண்டாக இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து அவ்வளோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எப்படி அந்த ஃபுட்டை கொடுக்க முடியும்? That's more important. For us, we have very limited time to make sure they are getting satisfied. So அவங்க அந்த ஒரு half an hour சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? So that QSR is obviously like matching up. சில பேருக்கு வந்து எப்படின்னா they literally love the food. நிறைய பேர் வெரைட்டி சூஸ் பண்ண மாட்டேங்க. இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஒரு சாட்டர்டே வேறு ரெஸ்டாரண்ட்ஸ் போகலான்னு நினைக்கிறோம்ல, அங்கே நிறைய பேர் வந்து they go to the same restaurants on every Saturday. Correct. There are a lot of people who go to the same restaurant on every Saturday. அங்க ஒரு டாக்கோ, இன்ஃபேக்ட் அவங்க காலண்டர் பிளான் பண்ணி உள்ள போடுவாங்க. Thursday எங்க போறோம், Friday எங்க போறோம். இப்போ இந்த நார்த் கேரளினால ஒரு கவுண்டிக்குள்ள ஒரு ஜோன்ல வந்து இத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க எல்லாருமே வந்து பிளான்டா வந்து ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே தான் திருப்பி போய் சாப்பிட்றாங்க. They don't go and try many things. நிறைய பேர் வந்து அந்த ஒரு புதுசாக போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க அவங்க. இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு 10 ரெஸ்டாரண்ட் வருது. அந்த 10 ரெஸ்டாரண்ட் நம்ம புதுசாக ஒரு மாதம் வந்து we are seeing lot of Instagram ads and so Facebook ads. யாரோ ஒரு ஃபுட் பிளாகர் எழுதியிருக்காங்க, ஸோ இது புதுசாக ஏதோ வந்துருக்குன்னு எழுதியிருக்காங்க, let us go and try. இந்த ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு சென்னையில் இந்தியாவில் இருக்குது. அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அங்கே இருந்தாலுமே அந்த இந்தியன்ஸுக்கு தான் அது இருக்குது. ஸோ நம்மள மாதிரி இந்தியன்ஸ் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஓகே என்ன புது இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்குன்னு அவங்க தேடுறாங்க. பட் when you see the same thing in an American, they don't try much. They have a standard set of 10 restaurants. They keep going in their limited time, eating there and then coming back. So that becomes their routine. Basically அவங்க எல்லாம் ரொட்டீனில் இருக்காங்க, யாரும் சமைக்கிறதும் கிடையாது. மார்னிங் ஆனால் இந்த கடை, மார்னிங் ஆனால் ஒரு டங்கின் டோனட்ஸோ, லைக் மத்தியானம் ஆனால் வந்து ஒரு ஷிப்போட்லேயோ, ஈவினிங் ஆனால் வந்து ஒரு காவோ, அந்த மாதிரி வந்து they are fixing their timeline in a different way and they are just sticking to that. இப்போ ஸ்டாண்டர்டைஸாக எது நல்லா இருக்குமோ அதை போய் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஃபார் அஸ் it's the challenge for us to ensure that we are setting into that standard so that they always think about us also. Super. And one more interesting pattern நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, Americans spend a lot more money on food than Indians. Oh, really? Lot more. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் சமைக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் எல்லாம் ரொம்ப ரெகுலர் சமைக்க மாட்டாங்க. So their favorite thing is to go out and eat. So they have a budget for food. நம்ம இந்தியாவில் வந்து we don't have a budget for food. We order based on convenience. வீட்டில் இன்னைக்கு இல்லையா வெளியே வாங்கிக்கலாம் அப்படி யோசிப்போம் தவிர அவங்க பிளான் பண்ணி பட்ஜெட்டே வச்சிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்து பெர் கேபிட்டா இன்கம் இஸ் வே ஹையர். ஏன் வந்து நாங்கள் இந்தியாவில் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் ஏன் யூஎஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னா, இந்தியாவில் 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருந்தாலும் 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் டிஸ்கிரிஷனரி இன்கம் டு ஸ்பெண்ட். அதாவது ஏன் வரவு செலவுக்கு மீறி எக்ஸ்ட்ரா மணி எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது ஃபார் 1 பில்லியன் பீப்புள்.
மீதி இருக்க 400 மில்லியனுமே வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்குது நம்மளுக்கு, ரைட்? Even though we think everybody has money, not the amount of people who have money is still lesser than the people in the US. And US வந்து the biggest food market is in the US right now. Simple example, ஷிப்போட்லேன்னு ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அவங்க வந்து 3300 அவுட்லெட் வச்சிருக்காங்க. ஓ ஓகே. 3300 அவுட்லெட். மெக்டானல்ட்ஸ் 8000 அவுட்லெட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 330 மில்லியன் பாப்புலேஷனுக்கு இவ்வளோ, அதாவது 1000 அவுட்லெட் இருக்க பிராண்ட் மட்டுமே ஒரு 100 பிராண்ட் இருக்கும் யூஎஸ்ல. ரைட்? ஸோ தே ஹேவ் த மணி அண்ட் அவங்களோட பர்ச்சேசிங் ஃப்ரீக்வன்சியும் ஹையர். நாங்கள் எங்கள் டேட்டாவை பார்க்கும்போது we were surprised in US that the amount of people who come twice or thrice in a week is way more than what we see in India. இந்தியா வந்து உங்களுக்கு வந்து மெரிகோ ரவுண்ட் மாதிரி, உள்ளத்தோறும் இன்னொத்த போவோம், உள்ளத்த போவோம். அங்கே அப்படி இல்லை, உள்ள வர வந்துட்டு இருப்பாங்க, புதுசாக ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உள்ள. ஸோ அதனால தான் வந்து ப்ளஸ் ஏன் நாங்கள் யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வந்து யூஎஸ்ல வந்து ஒரு ஷெஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்? இந்தியாவிலேருந்து வீசாவை போட்டு கூட்டு இந்த மாதிரி இந்தியன் ஃபுட் சமைக்கிறதுக்கு வந்து இந்தியன் தான் இருக்கணும்ல, அவங்களுக்கு போட்டு கூட்டு வருது, அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம்னால பீப்புள் லவ் அவர் மாடல். ஷெஃப்லெஸ்னால யாருனாலும் வந்து சமைச்சிக்கலாம்ல, அதனால தான் we are in demand. ஸோ we solve a bigger and better problem in the western world than in India. இந்தியாவில் இன்னைக்கு உங்களால் ஷெஃப் ஒரு மாதம் ஹையர் பண்ண முடியும்ல. ஸோ இங்கே வந்து why should we go and fight in that market? So in business, the best thing is to solve the hardest problem first and go for the low hanging fruit. நம்ம அப்படியே மாற்றி பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஈஸியஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவோம், அப்புறம் காம்படிஷன் மாட்டிப்போம். ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் என்ன? இன்னைக்கு ரெஸ்டாரண்டோட ப்ராப்ளம் என்ன? ரெஸ்டாரண்ட் நம்பர் 1 ப்ராப்ளம் ஹெச்ஆர் ப்ராப்ளம். அதாவது உள்ள இருக்க எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தீங்கன்னா 50 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த 50 எம்ப்ளாயி இன்னைக்கு காலையில் வருவானா? 2 பேர் ஊருக்கு போயிட்டு அவனுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது? இதை ஹெச்ஆர் ப்ராப்ளம் டு பி சால்வ். அதுதான் எல்லாரும் சால்வ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை சால்வ் பண்ணாமல் நாங்கள் மேலே போயிட்டு டஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். டஃபஸ்ட் ப்ராப்ளம் ஓகே, ஷெஃப் இருந்தால் தானே பிரச்சனை. ஷெஃபே இல்லைன்னா, ஷெஃபே நம்ம தூக்கிட்டோம்னா, மெக்டானல்ட்ஸ் மேலே மாக்கிட்டோம்னா, ஸோ வி சால்வ் த டஃபஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வி வென்ட் ஃபார் த லோவஸ்ட் ஹேங்கிங் ஃப்ரூட். ஒரு ஆப்பிள் மரத்தில் எங்கள் லோவஸ்ட் ஹேங்கிங் ஃப்ரூட் எங்களுக்கு என்ன? வெஸ்டர்ன் வேர்ல்டு தான். ஏன்னா அங்கே தான் வந்து எங்களுக்கு ஈஸியாக the penetration is easy. Exactly. Wonderful. So இதுல வந்து the journey would have had it has a lot of ups downs எல்லாமே இருந்திருக்கு. So fun, tears and so one moment where okay நான் அதை பண்ணிட்டேன், it's a tear filled moment, ஆனந்த கண்ணீர் விட்ட moment மாதிரி ஏதாவது உங்க 2 பேருக்கும் would you like to share that? ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கும் போது ஆனந்த கண்ணீர் விட்ட அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? இல்லைனா you were like prepared for the success? Nothing very specific, but probably like few incidents like when people actually like build that trust in us from abroad even without tasting our food. நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு வேல்யூ சிஸ்டம்ஸ்க்காக எங்களோட ஃபர்ஸ்ட், I think the first international outlet was our Australian outlet. So the person who inquired us did not even taste the food. கொலப்பசி கடை என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி போடுறாரு. போட்டுட்டு லைக் ஐ ரியலி வாண்ட் டு டேக் அ ஃப்ரான்ச்சைசி பிகாஸ் யுவர் வேல்யூ சிஸ்டம்ஸ் ஆர் குட். ஸோ வாட் வி ஹவ் டன் டில் தட் டே இன் கொலப்பசி மேபி லைக் நாட் செல்லிங் வாட்டர் ஆர் நாட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் அடிட்டிவ்ஸ் இன் த ஃபுட், லைக் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் நோ எம்எஸ்ஜி. ஸோ தீஸ் ஆர் தி ஏரியாஸ் தட் அட்ராக்டட் ஹிம். ஸோ நாங்கள் என்ன ஃபுட்டு வச்சுருக்கோம்னு அவருக்கு தெரியல. இத்தனைக்கு இது அந்த அவர் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன்னு சொல்கிறப்போ வந்து உங்களுக்கு என்ன மெனு வச்சுருக்கீங்களா கூட பெருசாக ஒன்றும் கொஸ்டினே பண்ணல. ஸோ பட் he literally wanted to start this because we had a very good value system in the system. So those are few emotional moments for us to cherish where okay we have done something for which like people are able to have some reciprocation, the trust that he has on the brand, and the trust factor rebuild ஆகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு the reason we were able to grow is because of our affiliate partners. So we can't take all the credit. We found amazing people in Australia and USA, you know, who எங்களோட வேல்யூஸோட ஜாயின் பண்ணிட்டு ஓகே இந்த பிராண்ட் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தே கேம். இது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆரம்பித்தோம், ஒரு கம்பார்ட்மெண்ட் பிராண்ட் ஆட் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒன் லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் பீப்புள் வந்து வாண்ட் டு டூ பிஸ்னஸ் வாட் நாட், ரைட்? எல்லாருமே வந்து வி லுக் ஃபார் யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன், யூஎஸ்பி சொல்லுவோம். யூஎஸ்பி இஸ் டெட் டுடே ரைட் நவ். இப்போ your DNA is more important than your USP. DNA-னா நீங்க யாரு, ரைட்? ஏன்னா யூஎஸ்பி யார் வேணா சொல்லலாம், நாங்கள் வந்து இது கலை போட மாட்டோம், நாங்கள் வந்து எம்எஸ்ஜி போட மாட்டோம், நாங்கள் அது போட மாட்டோம், இது மாதிரி யார் வேணா சொல்லலாம், ஓகேங்களா? பட் உங்கள் டிஎன்ஏ வந்து அது காமிச்சு கொடுத்துரும். ஸோ நாங்கள் எங்களோட டிஎன்ஏ என்னன்னா வந்து we are probably the only restaurant chain in the world who does not sell Coke, Pepsi. We have not sold it for 12 years. ஸோ உங்களோட டிஎன்ஏ வெளியே வந்துடும், வெளியே, ரைட்? இப்போ எங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ உள்ளே வச்சுக்கிறோம். என்ன பண்ணுவோம், நாங்கள் குடிக்கலன்னா கூட என்ன பண்ணுவோம், பரவாயில்ல நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் குடிக்கலாம்ல,
நாங்கள் வச்சு மட்டும் விற்றுருவோம். பிகாஸ் we want to make money. No, we don't want to make money. We want to make meaning. ஸோ நாங்கள் we were willing to forego all the revenue. ஒரு கோக் பெப்சி இன்டர்நேஷ்னலில் எவ்வளோ விற்றுருக்கலாம், நாங்கள் எவ்வளோ காசு பார்த்துருக்கலாம் எங்களுக்கு. அண்ட் ஹையஸ்ட் மார்ஜின் கோக் பெப்சி தான். நீங்கள் $3 நீங்கள் கோக் விற்றீங்கன்னா உங்களுக்கு 20 cents ஆகும் காஸ்ட் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ யூ மேக் த ஹையஸ்ட் மார்ஜின் இன் ட்ரிங்க்ஸ். எட் நாங்கள் அதை வந்து நாங்கள் எடுக்கல, வேணாம்னு சொன்னோம். ஏன்னா பிகாஸ் we want to sell meaning to our people, not just food, not just ஒரு menu, right? We want to sell a philosophy along with Kolapasi, that we stand for something. Okay, எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, உங்களுக்கு வந்து கோக் பெப்சி கிடையாது. ஓகே, வாட் இஸ் குட், வாட் வி ஈட் இஸ் வாட் வி கிவ் யூ. வி ஆர் நாட் ஹிப்போக்ரிட்ஸ். நாங்கள் உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் இல்லை. ஓகேவா? நாங்கள் என்னவோ, ஸோ எங்கள் டிஎன்ஏ வெளியே வர பீப்புள் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட், ஓ என்னடா வித்தியாசமாக இருக்கா, கோலப்பேசி பேரே வித்தியாசமா இருக்கா, கோக் பெப்சி விற்க மாட்டான், என்னடா இவனுக்கு தான் கொலரா, இவனுக்கு அசல் கொலரா முழு கொலரா. ஸோ பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் 2 yearsலாம் இட் வாஸ் வெரி 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 ஃபன்னி ஃபார் அஸ். லைக் இப்போ சொல்றதுக்கு ஃபன்னி, அப்போ இட் வாஸ் ஹார்ட் ரென்ச்சிங். அப்படியே ரத்தம் வரும், லிவர் கிட்னி ஹார்ட்லேருந்து ரத்தமாக வரும். கால் பண்ணிட்டு ஆர்டர்லாம் பண்ணிட்டு 2 கோக் இருக்கான்னு கேட்பாங்க. சாரி கோக் டப்புன்னு வச்சிருவாங்க. உங்களுக்காக தானடா நாங்கள் விற்காம இருக்கோம், எனக்கு விற்கிறது ஈஸி. அவனே வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டு போயிடுவான், விற்கிறது ஈஸி, உனக்கு நல்லதை சொல்லி தான் விற்காம இருக்கேன். பட் பீப்புள் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நவ் that is the exact reason why they want to join our team. They love Kolapasi because we are different, right? இன்னைக்கு வந்து we can command that we have not sold a Pepsi Coke for 12 years. You tell me one brand which can command that. அதுதான் எங்க எட்ஜ். ஸோ USP வந்து யாருன்னா எப்போ மாற்றிக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ இன்னொருத்தோட நாங்கள் ஆல்சோ we are not selling artificial color, we are not putting artificial colors, இப்போ மாற்ற முடியும், USP மாற்ற முடியும். பட் அவன் டிஎன்ஏ என்ன, இவ்வளோ வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நாங்கள் 12 வருஷமா கோக் பெப்சி விற்கல. நீ இப்போ ஆரம்பிச்சா கூட we have 12 years advantage than you, right? The first mover. Exactly. So இவங்களாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை யோசிச்சிட்டோம், right? Second, we don't sell water. Water is always free in all of our outlets. Purified water is free in always. 12 years we have never sold water. ஏன்னா water is the easiest thing to sell, ஐஸ்வர்யா. ஒரு நீங்கள் உட்கார டேபிள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், right? Directly it's sold to me. Exactly. I don't even have to sell. உள்ள வச்சாலே நீங்க வச்சாலே அது. Just imagine how many crores of money we would have lost. Why did we do that? Because we felt water should not become a commodity. Water is God's given gift to mankind. அது வந்து we should not make money by selling water. So that was our philosophy. அதான் எங்க DNA. So எங்க DNA வெளியே வர மக்கள் started loving the DNA, not the USP. So your business is a reflection of what you are, who you are. That is the only way you can create or identity. You can be unique. Nobody can copy Kolapasi today. Because Kolapasi copy on all 12 years நீங்க காப்பி பண்ணிருக்கீங்களா? தண்ணி விற்காம இருந்திருக்கீங்களா? 12 years நீங்க பெப்சி கோக் விற்காம இருந்திருக்கீங்களா? 12 years நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் போடாம இருந்திருக்கீங்களா? இல்ல. So nobody can copy Kolapasi today. So that is a distinctive edge today. Why we are growing so fast, why people love us is because of the DNA what we have, not just the product. Product is anybody can make a product. என்ன இருக்கு, anybody can make a product today, right? உங்க பாட்டி உங்க அம்மா நீங்க கூப்பிட்டு ஒரு ரெசிபி போட்டு நீங்க கூட ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்கேல் பண்ண போறீங்க, எப்படி அதை பிராண்ட் ஆக்க போறீங்க, எப்படி ஸ்டோரி டெல் பண்ண போறீங்க, all those things makes a difference. And that this doesn't comes overnight. 10 years நான் சொன்னல, 10 years மினிமம் டெபாசிட். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் டெபாசிட் தருமா, அந்த மாதிரி பிசினஸ்க்கு மினிமம் டெபாசிட் 10 வருஷம் டெபாசிட் பண்ண இல்லைன்னா வேணாம், கஷ்டப்படாதீங்க. ஸோ ஒன் மோர் திங் ஆட், ஓகே, இல் பி யூஸ்ஃபுல் ஃபார் நம்ம வியூவர்ஸ். நம்ம பிஸ்னஸையும் ஜாபையும் வந்து எப்படி நம்ம பார்க்குறோம், ஓகே? நம்ம எப்படி பார்ப்போம்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தன் 20 வயசு வேலை செய்யறேன்னா நம்ம ஜாபை வந்து நம்ம லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக பார்க்குறோம். 40 years நான் எப்படி ஒர்க் பண்ணணும் பார்க்குறோம். பிஸ்னஸை வந்து சைட் ப்ராஜெக்டாக பார்ப்போம். 1 year நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்தா ஓகே, இல்லைன்னா விட்டுருவேன். லைக் பிஸ்னஸை ப்ராஜெக்டாக பார்க்குறோம், ஜாபை வந்து லைஃப் ஸ்டைலாக பார்க்குறோம்ல, அதை அப்படியே மாற்றணும். ஜாபை வந்து ப்ராஜெக்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்கன்னா, இந்த கம்பெனிக்குள்ள எதுக்கு போகிறேன், ஓகே நான் மார்க்கெட்டிங் கற்றுக்க போகிறேன். இந்த கம்பெனி, திஸ் கம்பெனி வெரி குட் இன் மார்க்கெட்டிங், இந்த கம்பெனி இஸ் வெரி குட் இன் சேல்ஸ். 1 year 2 years போட்டு சேல்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துடணும். நாங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு 10 year 20 year லைஃப் ஸ்டைலாக பார்க்கணுங்க. நம்ம அப்படியே மாற்றி பார்க்குறோம். உள்ளே இறங்கும் போது ஓகே இதான் என் லைஃப் ஸ்டைல், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், அந்த மைண்ட் செட்டிங் வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். நம்ம இன்னொன்று வந்து கூட ஜாபை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. எனக்கு அது பிடிக்கல, இது வேஸ்ட்டு. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் வெளியே வந்துடுங்க. உள்ளே இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, பிடிச்சி செய்யுங்க. ஜாப் இஸ் த ஒன்லி பிளேஸ் இன் த வேர்ல்ட், ஓகேங்களா, which is giving you money to learn how to do a business. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே ரைட் மைண்ட் வேற லெவல் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு.
நான் திருப்பி முன்னாடி சொல்றேன். நீங்க சரி ஸ்கூலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தான் ஃபீஸ் கட்டினீங்க, கரெக்டா? ஃபீஸ் கட்டி தான் படிச்சீங்க, கத்துக்கிட்டீங்க, பட் காசு கொடுத்தீங்கல்ல, ரைட்? காலேஜுக்கு நம்ம தான் நீங்க தான் ஃபீஸ் கட்டுவீங்க. ஒரு படத்துக்கு போறீங்கன்னா கூட நீங்க தான் காசு கட்டுவீங்க, ரைட்? ஒரு MGM டிசி வேர்ல்டு எங்க போனாலும் நீங்க தான் காசு கட்டி தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறீங்க, கரெக்டா? எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லேர்னிங். பட் ஜாப்ல தான் எவனோ ஒரு idiot is willing to pay you salary for you to learn that business. It gives the liberty to make Exactly. mistakes. இன்னைக்கு நீங்க ஹோம் ஆட்டோமேஷன் பண்றீங்க ஐஸ்வர்யா, ஓகேங்களா? நான் வந்து ஒரு இன்டர்னா உங்க கம்பெனிக்குள்ள வரேன், ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு மேனுஃபேக்சர் வச்சிருக்கீங்க, இவ்வளவு பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கர்லாம் வந்திருக்கீங்க, பீப்புள் நோ யூ க்ரோயிங் பிசினஸ், ரைட்? இன்னைக்கு அதே மாதிரி பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 2-3 crores ஆகாதா? கண்டிப்பா. Sure. அந்த 2-3 crores இல்லாம இன்னைக்கு as an intern I can come into your business in next 6 months to 1 year. Don't you think I can learn at least 30-40%? Definitely. நீங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு எங்க இந்த லீட்ஸ் வருது, நீங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, எங்க நீங்க ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, உள்ள I can learn that. So உங்ககிட்ட கத்துக்கிட்டு நீங்க எனக்கு காசு தரீங்க. Yeah, true. So நான் இந்த மைண்ட் செட் வரும்போது எனக்கு 6 மணிக்கு டைமே தெரியாது. ஏன்னா நான் கத்துக்க வந்திருக்கேன், நான் காசுக்கு வேலை பார்க்க வரல, நான் கூலி கிடையாது. I am in a learning mode, not in a employment mode. So 6 மணி ஆனாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யா நீங்க ஒரு மீட்டிங் இருக்கா, நான் உட்காருவேன். ஏன்னா I'm learning how to build your business. So job or business, so both are same side or two sides of the same coin, right? ஒரு entrepreneur வந்து எம்ப்ளாயிஸ் இல்லாம ஒரு entrepreneur ஆக முடியாது, கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்கள் entrepreneur இருக்கும்போது entrepreneur நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ take it as a challenge, take it as a great opportunity for you to learn in any job you're doing. Then you can come out, you have experience to do a business. So nice, very thought provoking way. நிறைய it opens a lot of doors. நீங்க கொலை பசியா இருக்கும்போது எங்க போவீங்க உங்க ரெஸ்டாரண்ட் தவிர? இந்த ரெஸ்டாரண்ட் வேணாலும் அவ்வளவுதான். இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இங்க நான் போவேன், எனக்கு கொலை பசியா இருந்தா சரி. of course எங்க ரெண்டு பேருக்கும் வந்து இவன் actually was not that a foodie. இப்பதான் நான் ஒரு 2 வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணி அவனை ஃபுட்டே மாத்தி விட்டுட்டேன். முன்னாடி because I never got exposed to many restaurants. Aditya is the most simplest guy in the world. அவனுக்கு நீங்க வந்து சும்மா ஒரு பாய் கூட போட தேவையில்ல, ஓகேங்களா? எங்கனாலும் ரொம்ப சிம்பிள். அவனுக்கு நீட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்லுவார், ஓகேங்களா? ரைட்? நாங்க 2 பேரும் அப்படிதான், பட் அவனோட நான் ஒரு லெவல் மேல. ஓகே, நான் ஏசி எல்லாம் தூக்க கஷ்டப்படுவேன், அவன் அப்படிலாம் கிடையாது. ஏசி எல்லாம் கழுத கொசு கடிச்சாலும் எது வந்து கடிச்சாலும் ஆமே வந்து கடிச்சாலும் அவன் வான்னு தூக்கிட்டு இருப்பான் மாப்பிள்ள. அவன் ரொம்ப சிம்பிளஸ்ட் கை. ஸோ அவனுக்கு வந்து ஃபுட் வாஸ் நாட் இஸ் லவ் லாங்குவேஜ். அவன் ஃபுட் எதுக்குன்னா ஒரு ஃபியூல், காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி போவான், டக்குன்னு சாப்பிட்டு வந்து வேலை பண்ணிட்டே இருப்பான். இப்போ லாஸ்ட் 1-2 years என் கூட டிராவல் பண்ணும்போதுதான் மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு போயிட்டு நிறைய so whatever he explored, he made me eat everything. So அதுல கொஞ்சம் எனக்கு இந்த அளவுக்கு ஃபுட் டிஃபரன்ஸ் இருக்கு. a lot of things opened up for me, like ஃபுட் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு. Actually the biggest benefactor of கொலப்பசி யார் தெரியுமா? ஆதித்யா தான். பிகாஸ் he lives a king's life right now. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்கு போயிட்டு எல்லா ஊரும் சாப்பிட்டு வந்துடுவேன். எல்லா சாப்பாடு செய்யுங்க, 10 சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. 10 பாட்டு கேட்டதானே எந்த பாட்டு நல்ல பாட்டு, கெட்ட பாட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் இப்போ ஸ்ரீலங்கா, வியட்நாம், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா ஊர்லயும் நான் போயிட்டு சந்து பொந்து கிந்து எல்லாம், பிகாஸ் ஐ எம் ட்ரூ ஃபுடி. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போறேன்னா இந்த ரெசிபியை நம்ம எப்படி கத்துக்க முடியும், இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஸ்டடி பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துடுவேன்னா தலைவர் வரும்போது கூட்டு போயிட்டு அவருக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லா கன்சிடர் அதை மாத்தி வச்சுப்பேன் கையில, ஓகேங்களா? ஹோட்டல் புக்கிங்ல இருந்து அதான் அவர் ராஜா மாதிரி கண்டுக்குட்டி மாதிரி வருவார் ஏர்போர்ட்ல, அப்படியே கூட்டு போய் தம்பி வாராஜா சொல்லிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு அவ்வளவு சூப்பராக சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவார். ஃபுல் வேலை பண்றாங்க. பிக்கஸ்ட் பெனிஃபேக்டர் ஆஃப் கொலப்பசி. யாராவது இங்க வேலை செய்யும் போது வெளியில போயிட்டு மத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிட் நமக்கு ஆப்வியஸ்லி இருக்கு. ஸோ டூ த ஒர்க் அட் யோர் பிளேஸ் ப்ராப்பர்லி ஸோ தட் யூ கெட் த பெனிஃபிட் ஈஸியர் தேர். அவரு கிங் மாதிரி ஒரு நெக்ஸ்ட் அடுத்ததுங்க. சோ we love, எங்களோட ஃபேவரட் cuisine is Thai cuisine. Okay. We love Thai cuisine. அதுக்கப்புறம் மெடிட்டரேனியன் ஃபுட் பிடிக்கும், மெடிட்டரேனியன் ஃபுட், அரபிக், அது இதுன்னு எல்லாம். நான் I eat everything. So you like to explore. எங்க என்ன இருக்கோ you like to really explore. Okay. So one more thing, Santosh, நீங்க நிறைய இடத்துல you've given talks or entrepreneur skills பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஆதித்யா also. How do you prepare yourself? இப்போ இதுக்கு நான் பண்றது, பிகாஸ் எவ்ரி ஸ்டேஜ் இஸ் அ நியூ ஸ்டேஜ்ன்ற மாதிரி தானே. whenever you do, how do you prepare yourself before going there? Do you ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை ஆன் த ஸ்பாட் வர்றது தானா, இல்லை இட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் கெயின்ட் அதை தான் நீங்க அது பண்றீங்களா? The only preparation I prepare is யார் அந்த ஆடியன்ஸ், ரைட்? நம்ம ஒரு இடத்துக்கு பேச போறோம்னா வந்து யூ கான்ட் டாக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மக்கள்லாம் தமிழ் பேசுறதுன்னா இப்போ நான் போய் தெலுங்குல பேச முடியாது. இப்போ பசங்களாம் 4th ஸ்டாண்டர்ட் பசங்க 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை பேச முடியாது. The only thing I prepare is, ஓகே இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போறோம்னா யாருங்க ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்களா? ஸோ ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசுவேன். ஆண்டர்பிரனர்ஸ் ஆகணும்னு வந்திருக்காங்களா,
அவங்களுக்கு கொஞ்சம் சிலபஸை குறைச்சி கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவேன். ஸோ ஒன்லி திங் ஐ திங்க் இஸ் ஐ கேன் டாக் லாட் ஆஃப் திங்ஸ், இட் டஸ் நாட் மேட்டர். வாட் தே வாண்ட் டு ஹியர் இஸ் வாட் ஐ டாக். ஸோ நான் அந்த மீட்டரை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இங்கே வந்து இது புரியும் உங்களுக்கு, இல்லை இங்கே இது புரியும். தட்ஸ் ஹவு ஐ ப்ரிப்பேர். பிகாஸ் இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுன்றது இட்ஸ் யூ கேனாட் ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் அவே டாக்ல. ஸோ இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்து தே டோன்ட் லேர்ன் நியூ திங்ஸ். ஐம் ஆஸ்கிங் லைக் ஹவு டு யூ எஜுகேட் யுவர் செல்ஃப், இல்லை நிறைய சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் ஹவு டு யூ கன்வே டு த ஆடியன்ஸ்? டு யூ டூ எனி பேக் ரிசர்ச் ஒர்க்ஸ்? நோ, நான் அது சொல்றேன், வி நெவர் டாக் தியரி. கொலபசியில் இது வரைக்கும் ஐ நெவர் டாக் எனி தியரி. அதாவது மற்றவங்களோட கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு கூகுள் இப்படி பண்ணிட்டா நீங்க இப்படி பண்ணுங்க. நோ, ஐ ஒன்லி டாக் அபவுட் வாட் ஐ ஹவ் டன். நான் என்ன ப்ராக்டிகலாக பண்ணியிருக்கணும், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன் தவிர ஐ டோன்ட் டாக் தியரி. நான் எதாவது பேசுகிறேன், அதை நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். சிம்பிள். ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ப்ரிப்பேர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் பேசுவேன். என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதை மட்டும் தான் பேசுவேன் தவிர நான் வந்து மற்றவங்க இதை பற்றி இது பண்ணாங்கன்னு இப்படி பண்ணுங்க. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஒர்க்ஸ். Because that's always right? Like when you talk about easier. What something else, I mean someone else has done, that's always a perception. Like he can give his perception, I can give my perception, so that always differs. But when you talk about what you have done, it's actually the truth that what you have done, what you learned out of what you're doing. Adu pesumbodhu vandu it might be a learning for someone, it may not be a learning, but you literally do I mean talk about what you actually did. So adu deliver பண்ணும்போது it's always some use. மேபி இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன், நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் டு லேர்ன் rather than talking so many other perspectives which I wouldn't have digged into. Okay. மற்ற ஸ்டோரிஸை பேசுறதுக்கு அது யார் வேணா ஒரு நெட்டில் போய் தேடி எடுத்து வா கூகுள் இப்படி பண்ணாம பார்த்தியா, நைக்கி இப்படி க்ரோனா பார்த்தியா, ஓகே நைக்கி க்ரோ நீ என்ன பண்ண அதான் என்ன கேட்பாங்கல்ல. நைக்கி பற்றி பேசுக்கு நாங்கள் போனேன், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி நாங்கள் க்ரோ இருக்கோம் அதை பேசுறது தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் டாக் அபவுட் அதர் திங்ஸ், ஐ டாக் அபவுட் வாட் வி ஹவ் டன், வாட் த பிராண்ட் ஹஸ் டன். மேக்ஸ் சென்ஸ். ஸோ நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது வேர் லைக் இந்த பாட்காஸ்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது வேர் லைக் ஃபன்னோட இருக்கணும். ஸோ வித் ஃபைனல் கொஸ்டின், ஏதாவது ஃபன்னி என்கவுண்டர்ஸ் இந்த ஜேர்னியில் ஒரு 12 yearsல இது பயங்கரமான மறக்க முடியாத ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் அப்படின்னு உங்க 2 பேர் இதில் இருந்தது? ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. எங்களுக்கு எவ்ரிடே இன்சிடென்ட் தான் ஆக்சுவலாக. Daily because both of us we love கவுண்டமணி காமெடி. லைக் அதான் லாஸ்ட் முடிக்க சொல்லுவாங்க. அது வந்து லைக் வைஃப் கிட்ட பேசியிருப்போமோ இல்லையோ, கவுண்டமணி காமெடி பத்தி 2 பேரும் பேசிக்காம இருந்த நாளே கிடையாது எங்களோட. அண்ட் we relate every line of கவுண்டமணி to every daily job that we do. ஸோ டக்குன்னு பார்க்கும்போதே ஒரு பர்டிகுலர் சீன் ஆஃப் சம் மூவி எங்களுக்கு ரிலேட் ஆகிடும். டெய்லி நடக்குது. ஒரு ஃப்ரான்ச்சைசி, ஈவன் ப்ராஸ்பெக்ட் who has come to inquire with us that we want a franchisee or we want to become a partner with you and we want to start an outlet with you அப்படின்னு கேட்குறவங்க கூட அவங்க பேசுகிற டோன் வச்சே வந்து ஒரு கவுண்டமணி காமெடி ஒரு லைன் வந்து ரிலேட் ஆகிடும். பேசும்போது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு சிரிக்கிறா இன்னொருத்தரும் புரிஞ்சிடும், எங்களுக்கு மட்டும் தான் புரியும். எங்க 2 பேருக்கும் புரிஞ்சிடும். அவங்க பேசுற டோன் வந்து இதே மாதிரி இருக்கும், கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. So every single dialogue that he has given in every single film is something that we know by heart. So எங்களோட ஒரே டிஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா, என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட சொல்ல முடியாது. the only place where நாங்க சில் டவுன் பண்ணோம்னா, நாங்களே சில்லு தான், ஜாலியாக தான் இருப்போம், ஜாலியாக தான் இருப்போம், ஓகேங்களா. நாங்கள் அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்க மாட்டோம், ஓகேங்களா. நாங்கள் சில் டவுன் பண்ணோம்னா வந்து நானும் இவனும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு காமெடி பார்ப்போம். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு அப்படி பார்ப்போம்னா, அந்த காமெடி ஒரு 100 வாட்டி பார்த்துருப்போம். பட் ஸ்டில் 101 வாட்டி பார்க்கும்போது ஒரு புது டைலாக் தான் வரும். இது பார்த்து யாராவது எப்படி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு we both இன்னொருத்தரும் பார்த்தோம். நாங்கள் 3 பேருமே we are biggest. இன்ஃபேக்ட் நாங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சோம்னா வந்து கவுண்டமணி கஃபேன்னு ஆரம்பிச்சு we want to start a கவுண்டமணி கஃபே in சென்னை போட்டு வெறும் கவுண்டமணி காமெடி ஃபுல்லா ஒரு டைலாக்ஸ் மட்டும் போடணும். அது ஆக்சுவலி இன்னும் டைம் கிடைக்கல எங்களுக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏதாவது நாங்கள் சென்னை பண்ணோம்னா that is probably maybe 3-4 years we will definitely do one. And we want to get all the கவுண்டமணி fans together, கவுண்டமணி fan community கொண்டு வந்து we should watch and laugh together. எங்களுக்கு biggest inspiration கிடையாது, biggest influence in my life. ஓகேங்களா, more than anybody, right? I think it's கவுண்டமணி. அந்த கவுண்டமணினால தான் அந்த நக்கிலு, கொஞ்சம் நயாண்டித்தனம், திமிரு, எதை பார்த்தாலும் ஆடா போடா என்ன பண்ணி நீ அப்பட்டா, அந்த மைண்ட் செட்டு அது எல்லாமே எங்களுக்கு கவுண்டமணிட்டு தான் வந்திருக்கு. ஸோ எங்களோட ஒன்லி அவுட்லெட், ஏதாவது பயங்கரமான ப்ரெஷர் ஒர்க் இருந்தால் கூட அன்னைக்கு நைட் நான் அவனும் உட்காந்து காமெடி பார்ப்போம். And that's our only time spender and we love doing that and so that's
That's very nice to know, like spreading happiness, and thank you so much. So it has Thanks been a a lot. wonderful session talking to both of y'all. Unga journey, I hope it inspires a lot of people. So taking it chill, in the my pressure in you both have all the founders of Kolapasi have taken it chill, because good times and bad times kandipa mari var. It's not only the upgraph. So keela vandalu we have to find another alternative and keep going. So I hope First, thanks to you, Aishwarya, for taking Thank you time so much out, for taking the time And first of all, for we us. are very, very proud of you. நான் ஒரு வருஷம் முன்னாடி உங்களை பார்த்தேன், லைக் என்ன விமென்ஸ் டே அப்போ தான் வந்தீங்க, ரைட்? For the time, I'm so impressed and about you that நீங்க சிங்கப்பூர்லேருந்து you had come back, right? இங்க வந்து you had a great life there. அது வந்து விட்டுட்டு உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துருச்சு, ஏதோ ஒரு ஐடியா மாட்டிக்கிச்சு மைண்டுக்குள்ள, அந்த மானங்கட்ட மைண்டுக்குள்ள இல்ல, அந்த ஐடியாவை எடுத்து அதை மாத்தி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு கிட்லாம் இருக்கு, இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இவ்வளோ successfully have come out. And I was so happy seeing you in Startup Singham. I was the biggest cheerleader for you. Hey, so happy. Yeah. So in your busy schedule, you're able to take out the time for this podcast. That itself shows that like how you want to contribute Yeah. to the community. நான் பற்ற இன்பம் எனக்கு மட்டும் இருக்க கூடாது, நான் பற்ற நாலேஜ் எனக்கு மட்டும் இருக்க கூடாது சொல்லிட்டு you are coming in to support the channel. Thank you so much, and we are extremely proud of you, because ஒரு women entrepreneur உள்ள வரும்போது இல்ல, you are impacting thousands and lakhs and millions of other women, future entrepreneurs sitting at home. You are definitely Right? setting an example for people. உங்களோட வீடியோ வந்து டிவில பார்க்கும்போது இல்ல, ஒரு லேடி இல்ல, ஆமா இல்ல நான் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ நீங்க நினைச்சிருக்கீங்க நான் என்ன பெருசா இம்பாக்ட் பண்ண போறேன், நான் என் பிசினஸ் பண்றேன். நோ, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் இன்டைரக்ட்லி இம்பாக்டிங் so many people. So we are extremely thankful and extremely proud of you and Senthil, for coming and doing Blink Smart. yeah, Blink Smart Homes. Yeah. And congratulations, guys. Thank you. Yes, Thank you Thank so you so much. much. Thanks a lot, and keep up the good work that Thanks to Magic 20 தமிழ் வியூவர்ஸ். ஏதாவது நான் கொஞ்சம் ஓவரா பேசினா மன்னிச்சிடுங்க, நான் உங்க வீட்டு பையன். ஓகேங்களா, கண்டுக்காதீங்க. See you. Thank you. Bye So bye. hopefully it impacts many more startups and the ecosystem. Thank you guys. Thank you.